Hi students, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா blood relation பத்தி தான் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? Blood relation. அதுல நம்ம concepts, types, approach. அதாவது blood relationsனா ரிலேஷன்ஸை வந்துட்டு எப்படிலாம் கொஸ்டினை ரிலேட் பண்ணியிருப்பாங்க, கொஸ்டின்ஸை எந்தெந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்துட்டு கேட்கலாம், என்னென்ன டைப்ஸில் கேட்கலாம், அந்த கொஸ்டின்ஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன அப்படின்னா கான்செப்ட். ஃபர்ஸ்ட் நம்ம ஜெனரேஷன்ஸை பத்தி பார்க்கலாம். ஜெனரேஷன்ஸ் இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இப்போ ஒரு ட்ரீ எடுத்துக்கோங்க. ட்ரீல நம்ம எப்படி வரைவோம்? ஹையரார்கிக்கல் ட்ரீ நம்ம வரைவோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம பண்ண போறோம். ஓகே, இதுதான் நான். ஓகே, எனக்கு அப்பா இருக்காங்க அப்படின்னா நான் வந்துட்டு மேலே என்னோட பேரண்ட்ஸ் ஜென்ரேஷன்னா எனக்கு மேலே எழுத போறேன். என்ன எழுதுவோம்? ஃபாதர் ஆர் மதர். ஓகே, அதுக்கு மேல ஃபாதர் மதர், அதுக்கு மேல யார் இருக்கா? தாத்தா பாட்டி. கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர். அதுக்கு மேல யார் இருக்கா? பாட்டன் பாட்டி. அப்ப எப்படி எழுதுவோம்? கிரேட் கிராண்ட் ஃபாதர், கிரேட் கிராண்ட் மதர். ஓகே, இதோட மேல முடிஞ்சு. இப்ப அடுத்து நம்மளுக்கு கீழே நம்மளுக்கு அடுத்த வர ஜெனரேஷன்ஸ்லாம் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சன் ஆர் டாக்டர். அடுத்து கிராண்ட் சைல்டு. கிராண்ட் சைல்டு யாரா இருக்கலாம்? கிராண்ட் சன் அல்லது கிராண்ட் டாக்டர். அதுக்கு அடுத்து யார் இருக்கா? கிரேட் கிராண்ட் சன் ஆர் கிரேட் கிராண்ட் டாக்டர். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எப்படி நம்ம ஜெண்டரை எப்படி கிளாஸிஃபை பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். இப்போ நான் வந்து ஒரு கேர்ள். ஸோ வந்துட்டு நான் கேர்ளாக இருந்தேன் அப்படின்னா மைனஸ் பண்ண போறேன். அதாவது ஒரு சிம்பிள். ஓகே, இப்போ ஃபாதர் பாய்ஸ் அப்படின்னா நான் ப்ளஸ் கொடுக்க போறேன். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ் ப்ளஸ். மைனஸ்னா கேர்ள்ஸ், ப்ளஸ்னா பாய்ஸ் அப்படின்ட்டு நான் ஒவ்வொரு சிம்பிள் கொடுக்குறேன். இப்போ அந்த சிம்பிள் நம்ம இங்கே கொடுத்தோம்னா கிராண்ட் ஃபாதருக்கு கிரேட் கிராண்ட் ஃபாதருக்கு ப்ளஸ், கிரேட் கிராண்ட் மதருக்கு மைனஸ், கிராண்ட் ஃபாதருக்கு ப்ளஸ், கிராண்ட் மதருக்கு மைனஸ், ஃபாதருக்கு ப்ளஸ், மதருக்கு மைனஸ், சன்னுக்கு ப்ளஸ், டாக்டருக்கு மைனஸ், அதே மாதிரி கிராண்ட் சனுக்கு ப்ளஸ், கிராண்ட் டாக்டருக்கு மைனஸ், கிராண்ட் சன் கிரேட் கிராண்ட் சனுக்கு ப்ளஸ், கிரேட் கிராண்ட் டாக்டருக்கு மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிக்கிறேன். இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 7 ஜென்ரேஷன்ஸ் தான். ஓகே, 7 ஜென்ரேஷன்ஸ் தான் நம்ம இங்கே எழுதியிருப்போம். 1 2 3 4 5 6 7. ஓகே, இப்போ நம்ம ஜென்ரேஷன்ஸ் பற்றி பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் மேட்டர்னல்னா என்ன, பேட்டர்னல்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது மேட்டர்னல் அப்படின்னா என்னன்னா அம்மா வழி சொந்தக்காரங்களை தான் இங்கிலீஷ்ல மேட்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தாய் வழி சொந்தக்காரங்கள்ல மேட்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது தந்தை வழி சொந்தக்காரங்களை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பேட்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்பா. நாளைக்கு என்னென்ன ஜென்ரேஷன், அதாவது நமக்கு என்னென்ன ரிலேஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா பாட்டி, மறுபடியும் தாத்தா அல்லது ஐயா, இங்க அப்பத்தா, அவ்வா அப்படின்ட்டு நிறைய வந்து நம்ம சொல்லிட்டே போவோம். நம்ம தாத்தா பாட்டிக்குன்றதுக்கே நிறைய பேர் இருக்கு. ஓகே, அவங்க இங்கிலீஷ்ல காமனா எப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா
grandfather, grandmother. ஓகே. அடுத்து இப்ப aunt, uncle அப்படின்றதுக்கு வரலாம். அங்கிள்ன்றதுக்கு நம்ம என்னென்ன சொல்லுவோம்? மாமா, சித்தப்பா, பெரியப்பா அப்படின்றத என்னன்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்கன்னா அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அத்தை, சித்தி, பெரியம்மா, இவங்களெல்லாம் என்ன இங்கிலீஷ்ல சொல்றாங்கன்னா ஆண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இதுதான் மேட்டர்னல் சைடு வரியா. இப்ப அம்மா வழி சொந்தக்காரங்களை எப்படி சொல்றாங்க அப்படின்னா மேட்டர்னல் ஆண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது பர்டர்னல் சைடில் இருக்காங்கன்னா பர்டர்னல் கிராண்ட்ஃபாதர் அப்படின்னு சொல்றாங்க. பர்டர்னல் சைடு கிராண்ட்ஃபாதர் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அப்பாவோட அப்பா. அந்த மாதிரி நம்ம வந்து கொஸ்டின்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. இப்போ கொஸ்டின்ல பேட்டர்னல் கிராண்ட்ஃபாதர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்பாவோட அப்பா அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. இதுதான் ரிலேஷன்ஷிப்போட கான்செப்ட். மேட்டர்னல்னா என்ன, பேட்டர்னல்னா என்ன அப்படின்றத பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரதர் இன்லா, சிஸ்டர் இன்லா. பிரதர் இன்லா, சிஸ்டர் இன்லா இப்படின்னா யார் யாரை சொல்லுவாங்க? பிரதர் இன்லானா யார் யாரா இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒய்ஃபோட அண்ணனா இருக்கலாம், ஒய்ஃபோட சிஸ்டர் அதாவது தங்கச்சியோட ஹஸ்பண்டா இருக்கலாம். ஓகே. அதே இது சிஸ்டர் இன்லா பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டர் இன்லால எப்படி எப்படி இருக்கலாம்? ஒன்று ஒய்ஃபோட தங்கச்சியா இருக்கலாம். ஓகே. ஒய்ஃபோட சிஸ்டர் தங்கச்சியா இருக்கலாம். அடுத்து பிரதர் தம்பியோட ஒய்ஃபா இருக்கலாம். அல்லது ஹஸ்பண்டோட சிஸ்டரா இருக்கலாம். அடுத்து ஹஸ்பண்டோட பிரதரோட ஒய்ஃபா இருக்கலாம். ஹஸ்பண்ட்ஸ் பிரதர்ஸ் ஒய்ஃப். ஓகே. இத தமிழ்ல நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஒய்ஃபோட அண்ணன் என்ன சொல்லுவாங்க? மச்சான் அப்படின்னு சொல்லுவாங்களா? மச்சான். அதே இது ஒய்ஃப் அதாவது மனைவியோட தங்கச்சி ஹஸ்பண்டை எப்படி சொல்லுவாங்க? சகல அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து ஒய்ஃபோட தங்கச்சியை எப்படி சொல்லுவாங்க? கொழுந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. கொழுந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது பிரதரோட ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க? அண்ணின்னு சொல்லுவாங்க, இல்லட்டா மதினின்னு சொல்லுவாங்க. அண்ணி அல்லது மதினி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஹஸ்பண்டோட தங்கச்சியை எப்படி சொல்லுவாங்க? நாத்தனார் அப்படின்னு சொல்லுவாங்க. நாத்தனார். ஓகே. அடுத்து ஹஸ்பண்டோட பிரதர்ஸோட ஒய்ஃப் என்னன்னு சொல்லுவாங்க? நம்ம தமிழ்ல அக்கா அல்லது தங்கச்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே. அக்கா அல்லது தங்கச்சி. தங்கச்சி. ஸோ மாமன், மச்சான், கொழுந்தியா, அண்ணன், மைதினி, நாத்தனார், அக்கா, தங்கச்சி அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க காமனா? பிரதர் இன்லா அல்லது சிஸ்டர் இன்லா அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிடுறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப கொஸ்டின்ஸ்ல ஒன்லி சன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம்? ஒன்லி சன்னா ஒரே பையன். ஓகே. அடுத்து ஒன்லி டாக்டர் அப்படின்னா ஒன்லி டாக்டர்னா ஒரே பொண்ணு. அடுத்து ஒன்லி சைல்டு. நல்லா பாருங்க, ஒன்லி சைல்டா இருந்துச்சுன்னா ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? ஒன்லி சைல்டுனா ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம். ஸோ காமனா குழந்தை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே. குழந்தை ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம். அடுத்து சிப்ளிங்ஸ்.
சிப்ளிங்ஸ்னா யார் சொல்லுவாங்க அப்படின்னா உடன் பிறந்தவர்கள், கூட பிறந்தவங்கலாம் சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது கசின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் அக்கா. ஓகே, ஒன்று விட்ட அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது பெரியப்பா பசங்களா இருக்கலாம், பெரியம்மா பசங்களா இருக்கலாம், அத்தை பசங்களா இருக்கலாம், யாரனாலும் இருக்கலாம், அவங்கள வந்துட்டு கசின்னு சொல்லுவாங்க. பிற அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி. இது வரைக்கும் நம்ம பிரதர் இன்லானா என்ன, சிஸ்டர் இன்லானா என்ன, ஆண்ட்னா என்ன, அங்கிள்னா என்ன, மேட்டர்னல் சைட்னா யார் யாரு, பேட்டர்னல் சைட்னா யார் யாரு, அப்புறம் ஒன்லி சன்னா என்ன, டாக்டர்னா என்ன, சைல்ட்னா என்ன, சிப்ளிங்ஸ்னா யார் யாரு, கசின்ஸ்னா யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தின கான்செப்ட் எல்லாத்தையுமே இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். இப்ப சிஸ்டர் பிரதர்ஸ் எல்லாம் எப்படி நம்ம வந்துட்டு ஜென்ரேஷன் ட்ரீல எப்படி எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப நான் இருக்கேன், நான் வந்து ஒரு பொண்ணு. ஸோ நான் வந்து எனக்கு மைனஸ் பண்ணிக்கிறேன், மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். இப்ப எனக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னா நான் வந்துட்டு எப்படி ரெப்ரசன்ட் பண்றேன் அப்படின்னா சிம்பிள், அதாவது ஈக்குவல் டு சிம்பிள் போட்டு ரெண்டு சைடும் ஆரோ போட்டு ஏவோ பிஓ. ஏ வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட்னா நான் வந்துட்டு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி ஹஸ்பண்ட்க்கு ப்ளஸ்ன்னு மார்க் பண்றேன். இப்ப அதே இது வந்துட்டு என்னோட சிஸ்டரா இருக்காங்க அப்படின்னா இது வந்துட்டு இந்த சைடு நான், ஏன்னா நாங்கள் வந்துட்டு ஒரே ஜென்ரேஷன் தான், ஸோ வந்துட்டு நான் இப்படி போடுறேன். ஓகே, இப்போ இவங்களோட ஹஸ்பண்டுக்கு நான் வந்து அதே மாதிரி இந்த சிம்பிள் போட்டு சி போட்டு ப்ளஸ் போடுறேன். இப்போ அதே இது வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட், அதாவது ஏவோட தங்கச்சி எப்படி எழுதுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் சிம்பிள் போட்டு டீன் போட்டு அவங்களுக்கு மைனஸ் சிம்பிள் போடணும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்னன்னா ஒரே ஜென்ரேஷனில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் டவுன் ஆரோ போட்டு இ போட்டு மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஏக்கு இ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பொண்ணா மாறிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? பொண்ணா ஆயிடுச்சு. இப்போ அதே இது டிக்கு போட்டு எஃப்ன்னு போட்டு ஒரு ப்ளஸ் போடுறேன் அப்படின்னா இந்த எனக்கு, அதாவது மீ, மை செல்ஃப், எனக்கு இந்த எஃப் யாரா இருப்பாங்க அப்படின்னா நெஃப்யூவா இருப்பாங்க. ஓகே, என்ன அர்த்தம்? ஏன் அக்காவோட பையன், எனக்கு நெஃப்யூ. ஓகே, இப்போ அடுத்து ஈக்கு ஜீன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போ ப்ளஸ் என்னவாயும் ஏவோட பொண்ணோட பையன், எனக்கு யாரு? கிராண்ட் டாக்டர். யாரு? கிராண்ட், சாரி இது வந்து ப்ளஸ்ன்றப்ப பையன், ஸோ கிராண்ட்சன். ஓகே, இப்போ நீங்க கேட்கலாம் அடுத்து டிக்கு இ யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிக்கு இ யாரு என்ன சொல்லுவாங்க? நீஸ். ஏன்னா டியோட அண்ணனோட பொண்ணு தான் யாரு? இ. ஸோ டிக்கு தன்னோட அண்ணன் மகளை என்ன சொல்லுவாங்கன்னா நீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப ஈக்கு டி யாரு? ஈக்கு டி யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்டர்னல் ஆண்ட், அப்பாவோட சொந்தக்காரங்க. அப்போ அப்பா சைட்ல வரக்கூடிய ஒரு ஆண்ட், அத்தையோ சித்தியோ யாரோ ஒருத்தவங்க அப்பா சைடு சொந்தம். அதே இது இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா எஃப்க்கு நான் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேட்டர்னல் ஆண்ட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரிலேஷன்ஷிப்பை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஜென்ரேஷன் ட்ரீயை யூஸ் பண்ணுறோம். ஸோ சிம்பிள்ஸ் மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சிம்பிள்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் மைனஸ்.
ப்ளஸ்னா சன், மைனஸ்னா டாட்டர். அதாவது சிம்பிளா ப்ளஸ்னா மேலு, மைனஸ்னா ஃபீமேலு. ஓகே, அடுத்து இந்த சிம்பிள் போட்டோன்னா அவங்க வந்து என்னவா இருப்பாங்க அப்படின்னா ஹஸ்பண்டா இருப்பாங்க அல்லது ஒய்ஃபா இருப்பாங்க. ஓகே, இப்போ அப்வர்ட்னா நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஜென்ரேஷன், அதாவது ஃபாதராக இருக்கலாம், மதராக இருக்கலாம். அவங்களுக்கும் மேலே யார் இருக்கா? கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் டாக்டர். சரி, கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர். ஓகே, கிராண்ட் மதர். அதுக்கு மேலே யார் இருக்கா? கிரேட் கிராண்ட் ஃபாதர் அல்லது கிரேட் கிராண்ட் மதர். ஓகே, அடுத்து சிம்பிள் லெஃப்ட் வேர்ட்ஸாவோ இல்லை ரைட் வேர்ட்ஸாவோ இருந்துச்சு அப்படின்னா யார் யாரா இருப்பாங்க? பிரதரா இருப்பாங்க அல்லது சிஸ்டரா இருப்பாங்க. இப்போ டவுன்வர்ட்ஸ்ல இருந்தா யார் யாரு? சன், டாட்டர் ஜென்ரேஷன். ஓகே, அடுத்து கிராண்ட்சன், கிராண்ட் டாட்டர். அடுத்த ஜென்ரேஷன் என்ன? கிரேட் கிராண்ட் சன், கிரேட் கிராண்ட் டாக்டர். ஓகே, இப்போ நம்மளுக்கு டோட்டலாக எத்தனை ஜென்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா 7. டோட்டலாக நம்மளுக்கு வந்துட்டு எத்தனை ஜென்ரேஷன் இருக்காங்க? 7 ஜென்ரேஷன்ஸ். ஓகே, 7 தலைமுறைகள். ஓகே, அடுத்து டைப்ஸை பற்றி பார்க்கலாம். செகண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? டைப்ஸ். ஓகே, நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து 3 விதமாக கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க? 3 விதமாக கேட்குறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேராகிராஃப் டைப். பேராகிராஃப் கொஸ்டின்ஸ். ஓகே, செகண்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்டிங் டுவர்ட்ஸ் த பர்சன். அதாவது ஒருத்தனை கை காமிச்சு அவன் எனக்கு இந்த மாதிரி சொந்தம் அப்படின்னு சொல்றது தான் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் த பர்சன். அடுத்து தேர்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் பேஸ்டு கொஸ்டின்ஸ். சிம்பிள் பேஸ்டு கொஸ்டின்ஸ். இப்போ இந்த 3 டைப்ஸ் பற்றியும் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா பேராகிராஃப் மாடலில் இருக்கு. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? ரீட் பண்ணுங்க. இன் எ ஃபேமிலி ஆஃப் 6 people ABCDE and F 6 பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, தேர் ஆர் 2 மேரிட் கப்புள்ஸ். 2 பேர் கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க. ஓகேவா? 2 கப்புள்ஸ், அதாவது 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஓகே, D is the grandmother of A and mother of B. C is the wife of B and mother of F. F is the grand doctor of E அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ABCDEF அப்படின்ட்டு 6 பேர் இருக்காங்க. அதில் D என்ன சொல்லியிருக்காங்க? D தான் ஏவோட கிராண்ட் மதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ D இங்கே இருக்காங்க. D வந்துட்டு கிராண்ட் மதர். கிராண்ட் மதருக்கு சிம்பிள் என்ன கொடுப்போம்? மைனஸ் கொடுப்போம். கிராண்ட் மதரோட பேத்தியாரு ஏ. ஏ வந்துட்டு பேத்தியா பேரனா அப்படின்றது நம்மளுக்கு இன்னும் தெரில. ஏ அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அது பாயா கேர்ளா அப்படின்றது சொல்லலை, வெறும் ஏ. அண்டு மதர் ஆஃப் பி. பி தான் டிக்கு அடுத்த ஜென்ரேஷன், அதாவது கிராண்ட் மதருக்கு அடுத்த ஜென்ரேஷன் யார் அப்படின்னா பி. ஓகே, இந்த பியும் நம்மளுக்கு பையனா பொண்ணான்னு தெரில, அதனால நம்ம சிம்பிள் போட வேணாம். ஆனால் பியோட அடுத்த ஜென்ரேஷன் தான் ஏ அப்படின்றது நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சிருச்சு. அடுத்ததுல என்ன கொடுத்துருக்காங்க? சி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் பி. ஒய்ஃப் ஆஃப் பி, அதாவது பி இருக்காங்க, பியோட ஒய்ஃபை என்னன்னு சொல்றாங்க? சின்னு சொல்றாங்க. ஓகே, சி வந்துட்டு யாரு? ஒய்ஃபு, பொண்ணு. அப்போ சிக்கு வந்துட்டு மைனஸ் சிம்பிள் கொடுக்குறோம்.
அப்ப இப்ப வந்து என்ன கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பி வந்துட்டு பையன் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப என்ன சிம்பிள் கொடுக்க போறோம், பிளஸ் அப்படின்ற சிம்பிள் கொடுக்க போறோம். ஓகே. அண்டு மதர் ஆஃப் எஃப். ஓகே, இந்த சி வந்துட்டு என்னன்னா எஃப்ஓட மதர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எஃப். இப்ப நம்மளுக்கு எஃப்பும் பையனா பொண்ணான்னு தெரியல, அப்படியே இருக்கட்டும். அடுத்து எஃப் இஸ் த கிராண்ட் டாக்டர் ஆஃப் இ. ஓகே, ஈயோட கிராண்ட் டாக்டர் தான். அதாவது இங்க இ இருக்காங்க, ஈயோட கிராண்ட் டாக்டர் தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா எஃப் அப்படின்னு சொல்றாங்க. கிராண்ட் டாக்டர், எஃப் வந்துட்டு கிராண்ட் டாக்டர், ஸோ வந்துட்டு மைனஸ். இப்ப கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, ஹூ இஸ் சி. சி தான் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருக்கு, ஏக்கு. ஏக்கு சி யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க, டாக்டர், மதர், சிஸ்டர் அண்ட் கிராண்ட் மதர் இருக்கு. இது நம்மளுக்கு யாரு, சீன்றவங்க யாரு. இப்ப இது வந்து என்ன ஜெனரேஷன், இது வந்துட்டு கிராண்ட்சன் ஜெனரேஷன், இது வந்துட்டு ஃபாதர் மதர் ஜெனரேஷன். ஓகே, இது யாரு நம்மளுக்கு கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் ஜெனரேஷன். அப்ப சி யாரா இருக்காங்க, கேர்ள், மதரா இருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா மதர். மதர் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதுதான் பேராகிராஃப் மாடல். அடுத்த மாடல் பார்த்தோம் அப்படின்னா பாயிண்டிங் டு எ ஃபோட்டோகிராஃப். ஒரு பிக்சர், இங்கே ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லலை, ஃபோட்டோகிராஃப் தான். ஸோ இது வந்து ஒரு பிக்சர். பிக்சரை பார்த்து ஒரு மேன், ஒரு பையன் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐ ஹாவ் நோ பிரதர் ஆர் சிஸ்டர். எனக்கு அக்காவும் இல்லை, தங்கச்சியும் இல்லை, அண்ணனும் இல்லை, அக்காவும் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. பட் தட் மேன்ஸ் ஃபாதர் இஸ் மை ஃபாதர்ஸ் சன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இதுதான் பிக்சர்னு வச்சுக்கோங்க. இந்த பிக்சர்ல ஒரு பையன் இருக்கான், அவன் தான் யாரு, இந்த மேன். ஓகே, இந்த மேனோட அப்பா யாரு அப்படின்னா என் அப்பாவோட பையன் அப்படின்னு சொல்றாங்க. யாரு, இப்ப இந்த அப்பா தான் ஏன்னு வச்சுக்கோங்க. அப்பாவோட பையன் யாரு, பி. ஓகே, அப்பாவோட பையன் யாரு, பி. பியோட பையன் யாரு, இந்த மேன். ஓகே, இப்ப நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ஏக்கு வந்துட்டு ஒரு பையன்தான், அதாவது பிரதரும் கிடையாது, சிஸ்டரும் கிடையாது. ஸோ இந்த மேனன் யாரை சொல்றாங்கன்னா பியை தான் சொல்றாங்க. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, ஹூஸ் ஃபோட்டோகிராஃப் வாஸ் இட். யாரோட ஃபோட்டோ அப்படின்றது கேட்குறாங்க. யாரோட ஃபோட்டோ, அவரோட பையன். இந்த மேன் யாரு, அவரோட பையன். ஓகே, ஹிஸ் சன்ஸோட ஃபோட்டோ தான். இந்த படத்தை பார்த்து என்ன சொல்றாரு, இது என் அப்பாவோட ஒரே பையனோட பேரன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின், அடுத்த டைப் பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு டைப். இது வந்து என்ன மாதிரினா சிம்பிள்ஸ். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சிம்பிள்ஸ் கொடுத்துருவாங்க. சிம்பிள்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ பி ப்ளஸ் கியூ, ப்ளஸ் அப்படின்ற சிம்பிளுக்கு என்ன அர்த்தம்னா பி வந்துட்டு கியூவோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டிவைட் சிம்பிளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்கன்னா சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டாருக்கு என்ன அர்த்தம்னா சன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, which of the following shows that A is the doctor of B அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு சிம்பிளையும் நம்ம எழுதி வச்சுக்கலாம். A டிவைட் D, P டிவைட் Qனா என்ன அர்த்தம், P is the sister of Q. அப்ப இந்த இதுக்கு என்ன மீனிங், A is the sister of Q, A is the sister of D. A யாரு, சிஸ்டர், அதனால நான் வந்து மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். அடுத்து D ஸ்டார் B, ஸ்டாருக்கு என்னது சன், D is the son of B, பியோட சன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப பி தான் வந்துட்டு என்ன, இங்கேயே நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சரே. என்ன சொல்றாங்க, பியோட பையன் டி, டியோட தங்கச்சி யாரு, ஏ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப பி வந்துட்டு ஏக்கு யாரு, அம்மா. இப்ப பிக்கு ஏ யாரு,
டாக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான், அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் தான் எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ இஸ் த பிரதர் ஆஃப் பி, ஹூஸ் ஒய்ஃப் ஆஃப் சி. எப்பயுமே பிளட் ரிலேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னாலே பாயிண்ட் டு பாயிண்ட் தான் ரீட் பண்ணணும். அதாவது ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டாப்போட ரீட் பண்ணி தான் முடிக்கணும். ஓகே, இப்போ ஏலேருந்து இது வரைக்கும் ஒரு சென்டென்ஸ் ரீட் பண்ணுங்க. ஏ இஸ் த பிரதர் ஆஃப் பி, ஹூ இஸ் ஒய்ஃப் ஆஃப் சி. ஏ யாரு? பியோட பிரதர். ஏ யாரு? பியோட பிரதர். ஓகே, ஒரே ஜென்ரேஷன். அடுத்து பி யாருன்னு சொல்லிட்டாங்க, சியோட ஒய்ஃப்னு சொல்லிட்டாங்க. ஸோ பி வந்துட்டு யாரு? நம்மளுக்கு கேர்ள். இப்போ சியை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? டபுள் சைடு ஆரோ போட்டு சி போட்டு இங்கே ப்ளஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ சி என்ன சொல்கிறாங்கன்னா, சி இஸ் த ஃபாதர் ஆஃப் டி. ஒரு சென்டென்ஸ் முடியுது. ஓகே, சி இஸ் த ஃபாதர் ஆஃப் டி. டியோட ஃபாதர் தான் சி. ஓகே, ஹவ் டி இஸ் ரிலேட்டட் டு ஏ. ஏக்கு டி யாரு அப்படின்றது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டி வந்துட்டு நம்மளுக்கு வந்து கேர்ளா பாயா அப்படின்ட்டு தெரியாது. ரெண்டுமே இருக்கலாம். ஓகே, கேர்ளாவும் இருக்கலாம், பாயாவும் இருக்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, நெஃப்யூவாகவும் இருக்கலாம் அல்லது நீஸாவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு, என்னன்னே தெரியல அப்படின்னா ஆன்சர் என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா சிஎன்டி. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, cannot be determined. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ இது வரைக்கும் நம்ம கான்செப்ட்ஸ் பார்த்துருப்போம், டைப்ஸ் பார்த்துருப்போம், ஜென்ரேஷன் ட்ரீயை வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு ஈஸியாக அனலைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்போம். அடுத்து 3 டைப்புக்கான ஒவ்வொரு கொஸ்டின்ஸையும் நம்ம பார்த்துருப்போம். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சுச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த பிளட் ரிலேஷன்ஸை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாகவும் இருக்கலாம். அது போக இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் நான் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.